காணுமா? டேய். எஸ் மேடம். என்னடா ரொம்ப குனியற? உங்களை ஓவர்ல பண்ணாம வந்தேன் மேடம். மரியாதையா வீட்லயே இருக்கணும். இங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க திருட்டு போனாலும் உங்க 2 பேரையும் குளிச்சு தொங்க விட்டுரு. உன்னதான் சொல்றாங்க. பணத்தை ரெடி பண்ணி ஓனர் கிட்ட கொடுத்துட்டு வேலையில சேர்ந்துக்கங்க. சரி மேடம். தேங்க்யூ மேடம். மேடம். சார் டவுனுக்கு வந்துட்டு எங்க வரணும்? 5 லட்சம் காணா போயிருச்சுமா. அதான் கிடைச்சிருச்சே சார். மறுபடியும் காணா போயிருச்சுமா. இல்லையே சார், எங்கிட்ட தானே இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணம் இல்லம்மா, என்கிட்ட இருந்த பணம். நீங்க தொலைச்ச பணம் தான் சார். அதான் நான் கண்டுபிடிச்சு வாங்கிட்டேனே. பணம் என்கிட்ட தான் சார் இருக்கு. நீ கண்டுபிடிச்ச பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. இது பங்கஜத்தோட பணம். ஒரே குழப்பமா இருக்கு சார். பங்கஜத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பங்கஜம் உனக்கு சம்பந்தம் இல்ல, அவ எனக்கு தான் சம்பந்தம். என்ன சார் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் காணா போச்சு. அதத்தான் சார் நானும் சொல்றேன். 5 லட்சம் ரூபாய் காணாம போச்சு. அது திரும்ப நம்ம கைக்கு வந்துருச்சே. லாஜிக் கரெக்டா இருக்கே. உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அந்த 5 லட்சம் வேற, இந்த 5 லட்சம் வேற. அது அந்த வீட்டுல போயிருச்சு, இது இந்த வீட்டுல போயிருச்சு. இதெல்லாமா சொல்ல முடியும்? ஓ, இப்பதான் சார் புரியுது. அப்பாடா, புரிஞ்சுக்கிட்டாடா. ஆனா ஒண்ணு புரியல சார். புரியுது. உண்மையிலேயே புரிஞ்சதா இல்லையா? புரியுது சார். இப்பதான் தெளிவா புரியுது. ஆமா, பணம் எப்படி காணாம போச்சு? ஐயோ டேய், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறாடா. அந்த 5 லட்சம் எப்படி காணா போச்சோ அதே மாதிரிதான் இந்த 5 லட்சமும் காணா போச்சு. பூட்டின வீடு பூட்டின மாதிரியே இருக்கு. போலீஸ்கார வீட்டுல பணத்தை காணோம். ஓகே சார், புரியுது. நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் நில்லுங்கடா. மேடம். வேணாமா? காசை தான் திருப்பி கொடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு தொடர்றாங்க? இல்லண்ணே, இப்ப எதுக்கு நம்ம ஓடுறோம்? 5 லட்சத்தை திருடிட்டோம். அதான் திருப்பி கொடுத்துட்டோம்ல. சொல்றேன். அந்த அரியங்கிரியும் தென்காசில தான் இருக்காங்க. அங்கயா இருக்காங்க? ஆமா. களவாணி பசங்க. போலீஸ் அவங்கள தெருவுல துரத்திட்டு போறாங்க. சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன் வைய. என்ன நான் எடுத்த 5 லட்சம் தான் திருப்பி கொடுத்துட்டானே, அப்புறம் எதுக்கு போலீஸ் நம்மள வரட்டுது? அது நீ எடுத்த 5 லட்சம் இல்லடா, நான் எடுத்த 5 லட்சம். ஓடு. நீ ஒரு 5 லட்சமா? என்ன பூரா? மஞ்சா பூனை. இப்ப பார்த்து யூரின் வருதே. ஓடு 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 ஓடு. டேய் மெதுவா ஓடுங்கடா. இந்த மாரியம்மன் ரைட் எடுப்போம். அப்படியே ஒண்ணுமே லெஃப்ட்ல பை பாஸ்றா. அதுக்கப்புறம் மிலிட்டரியே வந்தாலும் நம்மள பிடிக்க முடியாதா? வாடா வாடா பாக்கலாம். வாடா வாடா வாடா. இந்த பை பாஸ் எப்படி போணும்? அண்ணே சாண்ணே விட்டுங்க. அண்ணே கோச்சுக்கறேன். டேய் அண்ணே விட்டுங்க. என்ன தண்ணி ஊத்த போறாங்க? ஐயோ போலீஸ். ஓடு ஓடு. ஐயோ ஐயோ. நில்லுங்கடா. டேய் ஐயோ நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் நில்லுங்கடா டேய். மேடம், ஊர் சொல்லுங்க. நில்லுங்கடா. சொல்றேன் மேடம். டேய் நில்லுங்கடா. டேய் ஓடாதீங்கடா. ஐயோ அதே மாரியம்மன் வந்துருச்சே. இனிமேல் ஓட முடியாது போலடா. ஐயோ யப்பா ஐயப்பா. ஐயோ மேடம், இல்லைங்க மேடம், என்னால ஓட முடியல மேடம், டயர்டா இருக்கு. என்னாலையும் தான் முடியல. நான் சொல்றேனா, வா. இந்த ரவுடிகள்கிட்ட மாத்தினா பொத்து பொத்துன்னு அடிக்கிறாங்க. இந்த பொம்பளை போலீஸ் மெத்து மெத்துன்னு அடிக்குது. இந்த பொத்தோட இந்த மெத்தே பெட்ரு. பேசாம இந்த மெத்துக்கிட்டே போயிடுவோம். ஆமா, அது என்ன இன்னொரு 5 லட்சம்? மேடம் மேடம் நானே வரேன் மேடம். நானே வரேன் மேடம். என்னடா பண்ணுவீங்க?
என்னை அரெஸ்ட் பண்ணி டிஆர் ஜெயில போடுங்க மேடம். நான் கூப்பிடுறேன், நீ அவனையும் கூட்டிட்டு ஓடுறியா? மேடம் நீங்க பஞ்சு முட்டாய்க்காரனை கூப்பிட்டேன்னு நினைச்சேன். மேடம், என்ன மேடம் ஸ்டிக் வச்சிருந்தீங்க, இப்ப என்ன உலக்கே கொண்டு வரீங்க? ஸ்டேஷனுக்கு வாங்கடி, காட்டு. ஓகே மேடம். ஏய், மேடம் 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 அடிக்காதீங்க மேடம். கூப்பிட ஏன்னா ஓடுனீங்க? நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றோம் மேடம். ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் மேடம். கோஆபரேட் பண்றியா? நட. பாத்துக்கிறேன்டா. என்னடா புடிச்சிட்டீங்களா? இல்லண்ணே, ஏன்? அது வந்து நாங்க அவங்கள புடிச்சிட்டோம். எங்க? பிடிக்கல இல்ல அண்ணாச்சி, அதுக்குள்ளதான் போலீஸ் உள்ள பூந்து குட்டையை குழப்பிட்டாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன புடிக்கிட்டு இருந்தீங்களா? இல்லன்னா கிரியா அடா கிரியா, உனக்கு எதுவுமே புரியாது. அண்ணாச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தூக்கத்துல இருந்து சொன்னாதான் நல்லா புரியும். அண்ணாச்சி நாங்க கிரியை தான் தேடி போனோம். ஆனா அங்க ஹரின்னு இன்னொருத்தன் தான். சரின்னு ஹரியையும் கிரியையும் தொத்தின்னு போனா நடுவுல நரி வந்து பூந்துருச்சா? ஆமா அண்ணாச்சி, நரி மாதிரியா போலீஸ் உள்ள பூந்து அவங்கள தூக்கிச்சு. 1 மணி நேரத்துல 48 கிலோமீட்டர் ஓட விட்டானுங்க. இதுக்குதான் அவங்கள கவனிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கவனிக்கணும்ன்றது. உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்த பாரு உங்களை. அண்ணாச்சி எங்க போறீங்க? செருப்பால் அடி போனேன். நான் எங்க வேணாலும் போனேன், ஏன் இஷ்டம். நான் சொல்லிட்டு போனமா எல்லாத்தையும் உன்ட்ட. சொன்ன வேலையை செய்ய மாட்டேன். டேய் எங்கடா விட்டேன்? இன்ஸ்பெக்டர். டேய் இன்ஸ்பெக்டர் வர சொல்றா. சரிங்கண்ணா. இன்ஸ்பெக்டரோட பெரிய வீடு, இன்ஸ்பெக்டரோட சின்ன வீடு, 2 வீட்லயும் ஒரே நேரத்துல திருடி இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சின்ன வீடு வச்சிருக்காருன்னு எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு மாட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி சின்ன வீடு ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு மாட்டிருந்தா நாங்க ஏன் அங்க போறோம்? கண்ணா போடுறா. ஒரு அஞ்ச கொடுத்துட்டு இன்னொரு அஞ்ச அப்படியே அமுக்கிடலான்னு பாக்குறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? நாச்சியார் படத்துல வர்ற ஜோதிகா மாதிரி சூப்பரா இருக்கீங்க மேடம். மேடம் உங்களை கிண்டல் பண்றா மேடம். போடா. நிறுத்துங்க மேடம். எதா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு அடிங்க மேடம். நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க யோசிச்சு பதில் சொல்ல வேணாமா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மறுபடியும் முதல்ல இருந்து போடா. அதுல இல்ல இதுல. தேங்க்யூ மேடம். கொடுத்துறேன் மேடம், கொடுத்துறேன் மேடம். இந்த வார காம பிசாசா சொல்லவே இல்ல. ரவுடேஷ். வணக்கம் அண்ணாச்சி. வாயா செங்கல். என்ன சுருக்கிட்டீங்க? குஞ்சு மணிய குஞ்சுன்னு கொஞ்சறது இல்ல, அந்த மாதிரிதான். டேய் வெளியில சுத்தமா தானே வச்சிருக்கீங்க? ஆமாண்ணாச்சி. அப்புறம் என்ன காலில் எதையோ மிதிச்ச மாதிரியே மூஞ்ச வச்சிட்டு இருக்காரு? அண்ணாச்சி மரியாதை மரியாதை வச்சிருக்கீங்கடா, கொடுங்கடா. பாக்கெட்ல தான் இருக்கா பாருங்க. கேக்குறாருல. இப்ப என்னத்துக்கு கோவப்படுறீங்க? எதுக்கே ஆளை துரத்திட்டு இருக்க? ஓ ஆளுகளை நான் துரத்துறேன்னா? இந்த கண்ணு தெரியாத திருட கூட்டு போனா சந்து கடைசி இடம்லாம் சாவியை விடுவானா, அந்த மாதிரி வந்து என்கிட்ட விடுறல தொங்கானா கொடுக்க. அண்ணாச்சி அந்த போலீஸ் சொல்றது கரெக்ட் தான். என்னடா தயிர் கரெக்ட்? எங்களை தொத்தந்து வேற போலீஸ், இவரு வேற போலீஸ். டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. டேய் உனக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டுது. பின்னாடி பார்த்து ஒண்ணு எனக்கு தெரியாதா எந்த போலீஸ்னு? டேய் முட்டாக்கு சூவ மூட்டு சும்மா இருடா. ஏன் கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? முதலாளினா உண்மையை சொல்லக்கூடாதா? பா நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். இந்தா உங்க துப்பாக்கி. டேய் துப்பாக்கியா இருக்கடா. உனக்கு விஷயம் தெரியாது, சுமாரு. குமாரே நம்மள டிஸ்டர்ப் பண்ணது வேற போலீஸ், இந்த போலீஸ் வேற. தப்பு பண்ணணும் கூட்டின்னு வந்து நோன்றதை விட்டுட்டு பப்பாளி மாதிரி அப்பாவியா இருக்கிற கூட்டின்னு வந்து பிரிக்கி நிக்கிறீங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். அந்த 7-6 என்ன நடந்தது அந்த இடவெடுத்தவனுக்கு சொல்லி தொலைங்கடா. இந்த மாதிரி டப்பாவை திருநெல்வேலியில எங்க பார்த்தாலும் நீ கண்டு கூடாது. எதுக்கு என்னாச்சு 2 பேகு? இந்த 5 உன் பெரிய வீட்டுக்கு, இந்த 5 உன் சின்ன வீட்டுக்கு. அப்படி இந்த டப்பாக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? நீ ரொம்ப பேசுற. என்னன்னு சொல்லுவ, ஆனா நீ எங்கயா போய் மைக்க புடிச்சு உளறி வச்சிருவ. கிளம்பு கிளம்பு. இப்படி தெளிவா போட்டு காட்டினா புரிய போகுது. அண்ணாச்சி இந்த போலீஸ் கொஞ்சம் விலங்கமானவன் தான். உங்க பழைய ஸ்டைல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேளு அண்ணாச்சி. கண்ணு இருக்குடா அண்ணாச்சி. சத்தியமா இப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அந்த மெடிக்கல் ஷாப் வேலை செய்யற பசங்க அரிகிரி எதுக்கு என் வாழ் துரத்திட்டு இருக்கு? அரிகிரியா? யார் அவங்க? பாருடா இந்த பாரு, இந்த கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி இந்த காக்கி சட்டை உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. இல்லன்ற மகனை உன்னை போட்டு தள்ளிட ஞாபகம். அந்த எஸ்ஐயும் கான்ஸ்டபிள் தான் அரியும் கிரியும் வச்சுட்டு 3 நாளா சுத்திட்டு இருக்காங்க. தெரிஞ்சிச்சு இல்ல? போன போடு 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 போடு. புடிச்சு வச்சிருக்கிறது ஓ ஆளுகளா? அவன்கிட்ட என் பொருள் ஒன்று மாட்டிட்டு இருக்கு. அதோட விலை தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபா. சொல்லுங்க சார். போன் அவகிட்ட கொடு. யார்கிட்ட சார்? யோ எஸ்ஐ கிட்ட குடியா. மேடம் ஃபோன் உங்களுக்கு. யாரு? இன்ஸ்பெக்டர் சார். ஹலோ சார். அப்போ நீ ஒரு 5 லட்சம் ரூபா எடுத்துருக்குற.
என்ன ஏட்டிக்கு புட்டியா தலையாட்டுற? அப்ப எடுத்திருக்க இன்ஸ்பெக்டரோட சின்ன வீட்லயா? இல்ல, இன்ஸ்பெக்டரோட பெரிய வீட்டுல. பெரிய வீட்டுல எடுத்தது நானு இல்ல, நான். அப்ப நான் எடுத்தது இன்ஸ்பெக்டரோட சின்ன வீட்டுல. அடப்பாவி, நீ சரியான கேடினே. 2 வீட்லயும் 5-5 லட்ச ரூபா எடுத்தது நான் தானே. என்னைய மட்டும் போட்டு விட்டில்ல? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், பேசாத. நான் மட்டும் இந்த தென்காசி வீதியில பிச்சைக்கார மாதிரி தெரியணும். நீ மட்டும் 5 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு நல்லா ராஜா மாதிரி வாழணும். இனிமேல் என்கிட்ட பேசாதானே. ஹரி உங்ககிட்ட பேசாட்டி இப்படி. அன்னைக்கு இவங்க என்னை அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்த. நான் தான் 5 லட்ச ரூபாய் எடுத்துன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன இந்த அவங்க காட்டுன்னு காட்டினாங்க, நீ சும்மா தானே இருந்த. சரி என்கிட்ட இனிமேல்லாம் பேசாத. நான் சொல்றத பேசாதானே. பேசாத சொல். கண்ணா, எஸ் மேடம். அவங்கள விட்டுரு. ஏன் மேடம்? அவங்க சொன்னது கரெக்டு தான், விட்டுரு. நீங்க போலாம். மேடம், உண்மையிலே நாங்க போலாமா மேடம்? என்ன பயமா இருக்கா? இல்ல சும்மா கேக்குறோம். மறுபடியும் இந்த மாதிரி உங்களை பார்த்தேன், நான் பேச மாட்டேன். கண்ணா தான் பேசுவான். ரெடி மேடம். சரி மேடம். ஓகே மேடம். டேய், போன அவகிட்ட கூட. யாருக்கிட்ட சார்? மேடம், உங்களுக்கு தான் ஃபோன். யாரு? இன்ஸ்பெக்டர் சார். ம், ஓகே மேடம். சார். போன் ஆஃப் பண்ணிட்டு அப்படி என்ன வேலை பார்க்குற நீ? ஓ, மிஸ் கால் இருக்கு. சாரி சார், சாரி. லோ பேட்டரி, அதான் சைலண்ட் மோட்ல போட்டிருந்தேன். சரி அவங்கள விட்டுரு. அப்போ அந்த 5 லட்சம் அது செல்லாத நோட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சார், நான் உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி. அவங்க 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு நீ ஸ்டேஷனுக்கு வா. சரி சார், ஓகே. சொல்லிட்டேன். ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். போ. என்ன பாக்குற காம பிசாசு? 3வது இல்ல விட்டு வந்துட்டு பாத்துட்டு போறியா? அப்ப கிளம்புறது. முதல்ல இந்த ஊரை விட்டு ஓடினு அடி வாங்க முடியல. ஆட்டோ போலாம் போ. ஐயோ, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. சில்லறை வச்சிருக்கியா? கட்டிங் போடலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன், காசு இருக்குமாடா? போற வழியில பாத்துக்கலாம். ஹலோ, யாரியா நீங்க? ஓய், இது சேர் ஆட்டோ இல்லைங்க, பர்சனல் ஆட்டோ. சொன்னா புரியல உங்களுக்கு? யாரியா நீங்க? ஐயா, நம்ம ஸ்கூலுக்கா போறோம், இறங்கி தொலைங்க. எங்க மீச காம்படிஷன் நடக்குதா? எட்ரா வண்டிய. அண்ணே, இப்பதானே புரியுது. ஆட்டோக்காரன் வண்டிக்கு டீவு கட்டல, அதை எல்லா மிஸ்ஸையும் சேர்ந்து வண்டியை சீஸ் பண்ணி கொண்டு போகுது. நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயோ பெரிய மிஸ்ஸ, போற உள்ள எங்களை இறக்கி விட்டியா? என்னாச்சு சார்? அந்த அண்ணாச்சி என்ன அசிங்கப்படுத்திட்டான். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். அவன் என்ன டேவிட் புல்லன்னு சொல்லிட்டான். நம்ம டிபார்ட்மெண்ட்டையே கேவலப்படுத்திட்டான். அவனுக்கு போலீஸ்காரனா யாருன்னு காட்டணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் சார்? என்கவுண்டர். ஒருத்தன் உயிரோட இருக்க கூடாது. இது வேற யாருக்கும் தெரியாம நீ பாத்துக்க. எஸ் சார். சேர்ந்து செஞ்சீங்களா? இந்த மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வலி அவன் மேல போறியா? என்ன மாட்டி வர? எல்லாம் நீ தான் செஞ்சிருப்ப. நிறுத்துங்கயா. எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுங்கயா. அவரே கொஞ்ச நேரம் அடிங்கயா. அண்ணே வாணே, நீ கொஞ்ச நேரம் வந்து அடி வாங்க. அவருக்கு எல்லா பங்கு இருக்கு. பெரிய மிஸ், நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணோம். கேட்டுக்கங்கயா, நல்லா கேட்டுக்கங்க. எல்லா பங்காளி 2 பேரும் சேர்ந்து செஞ்சுன்னு சொல்றானுங்க. இப்ப என்ன பண்றது? ஏய், உள்ளவா.
வடகம். இந்த 2 பேர்ல யாருன்னு சொல்லு. உன் அப்பாவா? அல்ல, இது நம்ம மேட்ரு இல்ல, என் மேட்ரு, பர்சனல். நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மேட்ரை நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், பட் 2-3 நாளாக பிஸியாக இருந்துட்டேன், அதான் சொல்ல முடியல. உங்கள் பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல மண்டபமா பாருங்க, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன நான் சொல்றது? அடிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றேன், அப்படியே அடிக்கிறா. நிறுத்தியா போயா. யோ பெரிய மிஸ்ஸ, நாங்க யாருன்னு தெரியாம எங்க மேல கை வச்சிட்டு இருக்க. எங்க பின்னாடி பெரிய போலீஸ் பட்டாளம், மாஃபியா கேங்குன்னு பெரிய கூட்டமே இருக்கியா. எங்க 2 பேத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்க யாரும் உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்க, ஜாக்கிரதை. என்னடா பாக்குற? எங்க விரும்பாலியா கை நீட்டி பேசுறியா? பாத்தியா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்க ஆளுங்க வந்துட்டாங்க. நில்றா, எங்க போற? உள்ள போ, உள்ள போ. என்ன வேணும்? அண்ணே, ஆட்டோ கிளாஸ் கொடுத்தா நான் போயிருவேன். ஆட்டோ காசு? இவனா ஆட்டோக்காரன்? யாரா நீங்க? என்ன வேணும்? எங்க ஆளுங்க வந்துட்டாங்க. போடுங்க சார் இவனை. இந்த பெரிய மீசிய முதல்ல போடுங்க, போடுங்க 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 போடுங்க, நல்லா நெஞ்சிலே போடுங்க. ஏய் சூப்பர், ஏய் போடு போடு. பாத்தியா, எங்க ஆளு வந்துட்டாங்க. நானே 4 ஆளா வச்சிட்டு இருக்கேன், என்ன போய் உன் ஆளுன்ற? ஏய் யாரா அவன்? இவன் தானே கிரி. அடடா, சரி வா 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 வா. டப்பா எங்க? சார், நான் கிரி இல்ல, ஹரி. ஏய், அப்போ அவன் தான் கிரியா? ஆமாமா. என்னடா அப்ப கிரி எங்க? ரைட் லுக், ரைட் லுக். என்னடா மூட்டையை காட்டுற? மூட்டைக்கு பக்கத்துல ஒரு புலி மூட்டை இருக்கு பாருங்க, அந்த மூட்டை தான். அட ஆமா. டேய், மூட்டைக்கு நடுவில் நான் மூச்சா போயிட்டு இருக்கியா? தூக்குடா அவனை. ஏய் வாடா. கிரியா? அவனை டப்பா சைஸ்ல இருந்துட்டு ஏன் டப்பா வேண்டாம் எடுத்த? எல்லா லக்கேஜ் வண்டியில ஏத்த. ஏய், எனக்கு இவன் வேணும். எனக்கு கூட தான் ஸ்ரீரெட்டி வேணும். வேணா என்னாச்சு, பேட்டி கொடுத்துருவா. சன்னி லியோனு? சன்னி லியோனை கொண்டாந்து விட்டுட்டு இந்த சனியனை கூட்டு போ. ஏய், நான் யார் தெரியுமா? டேய், இது என் பழைய டயலாக்டா. இந்த துண்டை எதுக்கு வச்சிருக்கேன், தொடச்சிக்க நினைக்கிறியா? கத்தனாங்கன்னா காதை முடிக்கதா. சவுண்டு நமக்கு ரொம்ப அலர்ஜி. டேய் சீக்கிரம் போலாம்டா, இனிமே தான் அவன் கத்துவான். ஏய் வாடா. யாராவா? கண்ணு பாம்பலாம் போடுறாங்க. ஏய் ஐயோ
போறடா தெரியும். இவன் எப்படி வந்தாலும் தெரியல. ஆனா சூப்பரா கம்பெனி கொடுத்தான்.